மன்னிக்கிறான். அல்லாஹ்வே மன்னித்த பிறகு நாம் யார் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு? அதுதான் ஒரு இது படித்தேன் நான். நீங்கள் யாரை தண்டிக்க நினைக்கிறீர்களோ அவர்களை இறைவன் எளிதில் மன்னித்து விடுவான் என்பதாக. அப்போ ஒரு குற்றம் செஞ்சாரா செய்யலையா அதெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் அப்படி பேசி அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்கல்ல, அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ ஒருத்தங்களை எப்படி அணுகணும்னு இருக்குது. ஒருத்தங்க தவறே செஞ்சுருந்தாலும் கூட அவங்கள எப்படி அணுகணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் நேற்றைக்கு அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி அதை அணுகலை. அவ்வளோ அந்த வீடியோ எடுத்தாங்கல்ல அவங்க ஏதாவது குற்றம் செஞ்சுருக்கலாம், அதை எல்லாம் மறைச்சிருக்கலாம். மனிதர்கள் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவறை எப்படி நம்ம திருத்திக்கிறோம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் அங்கே என்ன நடக்கு ஏது நடக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை. அந்த வீடியோ மட்டும் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஆனாலும் அப்படி நம்ம எப்படி பார்த்த ஒரு கண்ணியமிக்க ஒரு ஆலிமை இந்த நிலைமையில் பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாகவும் மனவேதனையாகவும் அவங்கள அணுகுன முறையும் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய இரு தரப்புக்கும் உண்டான அனைத்து விஷயங்களையும் லேசாக்கி கொடுக்கட்டும். நம்ம அந்த வீடியோக்களெல்லாம் பார்த்த உடனே அப்துல் பாசித் புகாரி தப்பு செஞ்சுருக்காரு, ஏதோ தவறு செஞ்சிட்டாரு போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட வேண்டாம். இவர் அவுலியாக்களெல்லாம் கிண்டல் பண்ணார், அதனால தான் இவருக்கு இந்த நிலைமை அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இவருடைய கொள்கை சரியில்லை, அதனால தான் இவருக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நினச்சிட வேண்டாம். நாம் நினைக்க வேண்டியது அவர் ஒரு முஸ்லீம், அவர் ஒரு ஆலிம், அவர் நிறைய தாவா பணி செஞ்சுருக்கிறாரு. அதன் மூலமாக அல்லாஹ் அதை ஒரு காரணமாக வச்சு, அல்லாஹ்வின் கிருபையால் அவருடைய பேச்சை காரணமாக வச்சு அல்லாஹ் அவர்களுடைய பேச்சை காரணமாக வச்சிருக்கிறான். நிறைய பேருடைய உள்ளங்கள் மாறுவதற்கு, தீனின் பக்கமாக வருவதற்கு. அதை மட்டும் நம்ம மனசில் வச்சு ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்காகவும் துவா செய்வோம். அந்த தரப்பினர் அவர்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க வேண்டுமோ அவர்களுடைய மன நிம்மதியான அந்த நியாயமும் அவர்களுக்கு கிடைக்கட்டும். அது காசு விஷயமாக இருந்தாலும் சரி, பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இரு தரப்பினருக்கும் எல்லாருமே முஸ்லீம் தான். அந்த எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு மன நிம்மதியான ராகத்தான ஒரு நிலை ஏற்படட்டும். அல்லாஹ் தஆலா உலக முஸ்லீம்கள் அனைவருடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.